வாசிங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாத்தீங்களா, தீமை யாராவது செஞ்சாங்கன்னா, சொன்னாங்கன்னா, பேசினாங்கன்னா அதுக்கு சரிக்கு சரி கட்டாதபடி. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி. நமக்கு ஒரு தீமையான வார்த்தைகள் பேசிட்டாங்க யாரோ, அல்லது யாரோ சொல்லிட்டாங்க, அதுக்கு பதில் கண்டிப்பா சொல்லிடணும்னு நம்ம மனமானது அப்படிதான் செய்யும். நம்முடைய உணர்வுகள் அப்படிதான் சொல்லும். எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்ல நினைக்கும். ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு அப்படி எழுதுறாரு, தீமைக்கு தீமையை நீ சரி கட்டாமல் இரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமானா நீ அந்த மாதிரி வழிகளை பின்பற்றி ஆகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வழிகளை பின்பற்றி ஆனாதான் அந்த பெரிய ஜாதியாக்குவே ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. அதனுடைய அந்த 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 ஆசீர்வாதத்தை நம்ம உடையவர்களா வாழ முடியும். அது நமக்கு உள்ள வந்து கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அது அடுத்தடுத்த படி நிலைகளுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்த நிலைக்கு அந்த வார்த்தையானது நம்மளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கு அடுத்த படி நிலைகளுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகும். அப்ப அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் ஏன் அப்படி இருக்கு? வாக்கு தத்தமானது ஏன் அப்படி இருக்கு? எனக்கு வாக்கு தத்தம் எல்லாம் கொடுத்தாரு, ஆனா அந்த இதுல எனக்கு எதுவுமே ஒரு இதாவே தெரியல அப்படின்னு சொல்லுவோமானால், தீமைக்கு தீமை சரி காட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவைகளை சற்று அதை அப்படியே தள்ளி விட்டு ஓடுவோமானால் நம்ம அடுத்த படி நிலைக்கு கொண்டு போவார், கூட்டிட்டு போவார். அந்த வார்த்தை வந்து நம்மள என்ன செஞ்சிரும்னா, அப்படியே நம்ம உள்ள இருந்து கிரியை செஞ்சுட்டே இருக்கும். இந்த தீமையான வார்த்தைகளோ, பேச்சுகளோ, செயல்களோ, கிரியைகளோ நம்மை நோக்கி வருமானா அடுத்தது அது உடனே நம்ம சரி கட்டுறதுக்கான நம்மகிட்ட இருந்து வரும் பாருங்க அந்த உணர்வு தன்மைகள். திரும்ப நம்ம பேசி ஆகணும், சொல்லி ஆகணும். என்னது அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அந்த உணர்வு தன்மைகள். அது மாறி சொல்லும், நான் ஆசீர்வாதத்துக்குரியவள். நம்ம உள்ளமானது, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எல்லாம் சொல்லும், நான் ஆசீர்வாதத்துக்குரியவள், நான் ஆசீர்வதிக்க ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. பெரிய ஜாதியா இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது, இது எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அதை தள்ளிட்டு போகும். அதை தள்ளிட்டு அடுத்த படிநிலைக்கு கடந்து போகும். அப்ப நம்மால் அது முடியாது, ஆவியானவர் உதவியால மட்டும்தான் முடியும். அடுத்து கிருபை வேணும். அதுக்கு கிருபை இருந்தா மட்டும்தான் அது சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் நமக்கு வந்துட்டு போட்டோம். இந்த தீமையான பேச்சுகள் தான் இருக்கும், பரவாயில்ல. அப்போ அந்த ஐ டோன்ட் கேர், அதை நம்ம கேர் பண்றது இல்ல. அது எனக்கு அது ஒண்ணும் பெரிய இல்ல. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, பெரிய ஜாதியாக்குவே நல்லவா சொல்லியிருக்கிறார். பவுல் அப்படித்தானே ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி போனார். கர்த்தர் என்ன சொன்னார்ன்ற மட்டும்தான் அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. அடுத்து அவர் அந்த அடுத்த படிக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். நடுவுல எத்தனையோ அடிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தீமைகள் வந்துச்சு. ஆனா பரிசுத்த பவுல் என்ன பண்றாருன்னா, அடுத்து ஆண்டவர் சொன்ன காரியம் மட்டும் அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கிறார். 2 அடி விழுந்தாலும் தோல்ல 2 அடி விழுது, பட்டுட்டு போறாரு. இருக்கட்டும், அடிச்சுட்டு போட்டோம், ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு என்று போனார். அவர் 2 வார்த்தைகள் விழுது, எதிரான தீமையான வார்த்தைகள் பேசுறாங்க, போட்டும். அவர் அதை பத்தி சிந்திக்கல. தீமையான வார்த்தைகள் வருது அப்படின்னு தீமைக்கு சரி கட்டணும் அப்படின்னு அவருக்கு தோணவே இல்லை. அவருக்கு தோணுனதெல்லாம் ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் தோணிட்டே இருக்கு. அதனால வலிக்கல, உடம்புல வலிக்கல, மனசுல வலிக்கல, உணர்வுக்கு வலிக்கல. இல்லனா அந்த ஆண்டோட வார்த்தை கிருபை அவனுக்கு கிடைச்சது. அந்த கிருபை இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே தொனிச்சு கொண்டு இருக்குது. அதனால அவன் அதை வந்து பிடிச்சு ஓடிக்கிட்டே இருந்தான், அதை பிடிச்சு ஓடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும்
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி, ஒருவேளை நமக்கு அவங்க கிட்ட தீமையை பார்த்து தீமைக்கு அதுக்கு சரியான இது பதில் சொல்ல முடியாம நம்ம அடக்கி ஒருவேளை வச்சுக்கிட்டா கூட நம்ம சிந்தனைக்குள்ள தோணும் அன்பானவர்களே. நம்ம சிந்தனைகள் இருக்கு பாருங்க, நம்ம மனசுக்குள்ள வந்து தீமைக்கு தீமை சரி கட்ட நினைக்கும். இந்த மனசு வந்து அப்படிப்பட்டது. இந்த மனசு என்ன செய்யும், ஆனா அப்படிலாம் இந்த மாதிரி நம்மள சொல்லிட்டாங்களே, தீமையா பேசுறாங்க, இந்த மாதிரி எவ்வளவு தரக்குறைவா அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, எந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்றாங்களே, நாம அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆனது நம்ம வாய்க்கு சொல்லாவிட்டாலும் நம்ம மனதுல என்ன இருக்கும் அப்படின்னா, தீமைக்கு தீமை சரி கட்டணும்னு சொல்லி மனதுல பல காரியங்கள் பேசும். மனது அத மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க, அது மனசுல வந்து உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை நம்ம என்ன செய்யறது, வாயை கட்டிட்டோம், தீமைக்கு தீமை சரி கட்டல, அப்ப வாயை கட்டி விட்டோமே, அப்ப மனது பேசிக்கிட்டே இருக்க எப்படி எப்படி விடுறது, இப்படி எல்லாம் நடக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயாவது பேசி நம்ம ஏதாவது சொல்லிடுறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திரர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஆமா, பாத்தீங்களா, அப்ப எது மேல நம்பிக்கை இருக்கணும், கிருபையின் மேல நம்பிக்கையா இருங்க.